வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வாட்டர் பாட்டிலுக்கான சூப்பரான குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். அது என்ன குறிப்புகள்னு பார்க்கலாம் வாங்க. வாட்டர் பாட்டிலில் நம்ம வழக்கமாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிக்விடோட ஸ்மெல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி க்ளீன் பண்ணி பாருங்கள். பாட்டில்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக எடுத்து இந்த பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பாட்டில்ஸ் இருக்கோ அதெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம். இதில் ஃப்ளாஸ்க்கும் சேர்த்துக்கலாம், ஸ்டீல் வாட்டர் பாட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஹாட் பாக்ஸை கூட நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஆஃப் லெமன் எடுத்து நீங்கள் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு பாட்டில் தான் வாஷ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமான லெமன் ஜூஸ் போதும். இல்லை நிறைய பாட்டில் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லெமன் ஃபுல்லுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டிலில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குலுக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். சூப்பராக உள்ள பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். அந்த வழவழப்பு தன்மை எதுவுமே இருக்காது. உள்ளே ஏதாவது அழுக்கு இருந்தாலும் நல்லா அந்த கல் உப்பு போடுறோம் இல்லைங்களா, அது நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உள்ள பாக்டீரியாஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட அந்த கல்லுப்பு, லெமன் அப்புறமா ஆப்ப சோடா போடுறதுனால நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். கெட்ட வாடை இருந்ததுனாலும் அதுவுமே போயிடும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.